ஹீரோ வந்து ஒரு கருப்புசாமி ஃபேனா இருக்க போறாரு போல. அதனால தான் கருப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படின்னு நெனச்சு இந்த படத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா, ஒரு 25 நிமிஷத்துக்கு ஹீரோவே காணோம். எங்கடா ஹீரோ காணோம் அப்படின்னு பார்த்தா, வேற வேற எலவேஷன்லாம் வந்துட்டுருக்கு. சரி ஏதோ இல்யூஷன் போல, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல போலன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, இந்த சூர்யா சார் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு பாருங்க. சூர்யா சாரா இந்த கேரக்டர் எடுத்து பண்ணாரு? அவரா இந்த கேரக்டர் சூஸ் பண்ணாரு? உண்மையாவே இது சூர்யாலாம் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுவாரா? அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ப முடியல. இல்ல இது ஏதோ இல்யூஷன் போல. இல்ல இது உண்மை கிடையாது. இது கிடையாது படம். படத்தோட கதை வேற அப்படின்னு நான் நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா படமே அதுதான். அப்புறம் என்ன சூர்யாவே இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நமக்கு லாஜிக் பார்க்கறதுக்கு இங்க வேலையே கிடையாது. இனிமே ஸ்க்ரீன்ல நடக்க போற அந்த மேஜிக்க மட்டும் தான் நம்ம பார்க்கணுன்ட்டு, அப்படியே படத்தோட ஃப்ளோல போக ஆரம்பிச்சது தான் இந்த கருப்பு. காலேஜ் டைம்ல நான் நெறைய கமர்ஷியல் படம் பார்ப்பேன். அப்ப நமக்கு எல்லாருக்குமே அதான வேலை. ஒரு படம் வந்துச்சுன்னா 2, 3 தடவ பார்ப்போம். அதுல என்னென்ன ஓட்டை இருக்குன்னுலாம் நமக்கு யோசிக்கவே தோணாது. போவோம், கத்துவோம், காச்சு மூச்சுன்னு கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அது அஜித் படமா இருக்கட்டும், விஜய் படமா இருக்கட்டும், சூர்யா படமா இருக்கட்டும், தனுஷ் படமா இருக்கட்டும், இப்படி தான் நம்ம காலேஜ் டைம்ல இருந்துச்சு. அந்த மாரி என் வயச கம்மி பண்ணி லிட்ரலி ஒரு காலேஜ் டைம்ல நான் ஒரு படத்தை எப்படி ரசிச்சனோ அந்த மாதிரி என்னை ரசிக்க இந்த படத்தை வச்சுட்டாங்க ஆர்ஜே பாலாஜி. அஃப்கோர்ஸ் சூர்யா வந்து ஒரு லெஜண்ட். அவரோட ஆக்டிங்கை நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு போதி தர்மர், ஒரு சிங்கம், அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குன்னு அளவெடுத்து தச்ச மாதிரி இந்த கேரக்டர்லேயே அவர் ஃபிட் ஆயிட்டாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மளை நம்ப வச்சுட்டாரு. இதாண்டா இந்த கேரக்டர் நம்மளை உண்மையாவே வந்து ஃபுல்லாக நம்ப வச்சிட்டாரு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூர்யா கொடுத்துருக்காரு. பேரலாம் கேமராக்கு முன்னாடி பின்னாடி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு கிறுக்கு பிடிச்சவனால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். சினிமாவில் அந்த மாதிரி நிறைய கிறுக்கர்கள் இருக்காங்க. அந்த வேலை வந்து எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி இருந்திருக்கேன். அப்படி உண்மையாகவே ஒரு வேலையை ரொம்ப நேசிக்கிறவனால மட்டும்தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான முடிவுகள் எடுத்து பண்ண முடியும். கேமராக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படி பண்ணவர் தான் ஆர்ஜே பாலாஜி, இந்த படத்தோட ஆண்டகனிஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. ஒரு கிறுக்கனா சொல்கிறேன், இந்த படத்தை ஒரு கிறுக்கி அதை நொறுக்கி நெருப்பாக நிறுத்தியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி நெருப்பாக நிறுத்தின படம் தான் இந்த கருப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன, இந்த ஃபார்முலா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி அரண்மனை, காஞ்சனா, இந்த வரிசையில் ஆர்ஜேபின்னு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்க வேண்டியதானே? நல்லா தானே இருக்கும்.